ஏழாம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 6 களி உலகப் பிருமாக்களே மண்ணின் வனப்புகுத் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தேனரசன். களி உலகப் பிருமாக்களே மண்ணின் வனப்புகுத் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தேனரசன். பிருமாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை. பிருமாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை. வனப்பு அழகு மேனி உடல். வனப்பு அழகு மேனி உடல். தேனரசன் என்ன பணியாற்றினார்? தமிழாசிரியர். தேனரசன் தமிழாசிரியரா பணியாற்றினார். வானம் பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களின் கவிதைகளை எழுதியுள்ளவர் யார்னா? தேனரசன். வானம் பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களின் கவிதைகளை எழுதியுள்ளவர் யார்னா? தேனரசன். எந்த கவிஞர்களின் கவிதைகளே சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்பட்டது? தேனரசன். எந்த கவிஞர்களின் கவிதைகளின் சமுதாய சிக்கல்கள் என எள்ளல் சுவையோடு வெளிப்பட்டது? தேனரசன். பூரிப்பு மகிழ்ச்சி. பூரிப்புனா மகிழ்ச்சி. மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? தேனரசன். மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை எழுதியவர் தேனரசன். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன? வனப்பு. மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும்? நெடி. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும்? நெடி. அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார்? மழலையின். அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார்? மழலையின். வனப்பில்லை சொல்லை பிரித்தெழுதுகனா? வனப்பு பிளஸ் இல்லை. வனப்பில்லை சொல்லை பிரித்தெழுதுக. வனப்பு பிளஸ் இல்லை. வார்ப்பு பிளஸ் எனில் சேர்த்தெழுதுக. வார்ப்பெனில். வார்ப்பு பிளஸ் எனில் வார்ப்பெனில். ஒரே பாடலின் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல். ஒரே பாடலின் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலின் வேறு பெயர் என்னன்னா? ஸ்லேடை. இரட்டுற மொழிதலின் வேறு பெயர் ஸ்லேடை. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்க்கையால் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? காளமேக புலவர். வன்கீரை வளமான கீரை. முட்டப்போய் முழுதாகச் சென்று. வன்கீரை வளமான கீரை. முட்டப்போய் முழுதாகச் சென்று. மறித்தல் என்பதன் பொருள் என்னன்னா? தடுத்தல். அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். அதாவது எதிரிகளை தடுத்து தாக்குதல் தான் மறித்தல். பரி குதிரை. கால் அப்படின்னா வாய்க்கால் குதிரையின் கால். பரினா குதிரை, கால்னா வாய்க்கால் குதிரையின் கால். காளமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னா? வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். வரதன் மேகமழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்? காளமேக புலவர். மேகமழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதால் இவரை காளமேக புலவர் என்று யார் சொல்றாங்கன்னா? வரதன். திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பிரம்முத்தா விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்கள் எழுதியவர் யார்? காளமேக புலவர். திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்மா விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்கள் எழுதியவர் யார்னா? காளமேக புலவர். காளமேக புலவரின் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது? தனிப்பாடல் திரட்டு. காளமேக புலவரின் பாடல்கள் தனிப்பாடல் திரட்டுல தொகுக்கப்பட்டுள்ளது. ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி அப்படின்னா குதிரை. பரினா குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல். திரும்புகையில். பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில். வன்கீரை பிரித்தெழுதுக. வண்ணம் பிளஸ் கீரை. வன்கீரை வண்ணம் பிளஸ் கீரை. கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல். கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல். ஆயக்கலைகள் மொத்தம் 64. ஆயக்கலைகள் மொத்தம் 64.
காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்கு உண்டு? ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்கு உண்டு? ஓவியக்கலை. பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரைய தொடங்கிய இடம் எது? குகை. பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரைய தொடங்கிய இடம் குகை. குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் எந்த வகையாக இருக்கும்? கோட்டோவியங்கள். குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் கோட்டோவியங்கள். குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் யாவை? வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல். குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் யாவை? வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல். குகைகளில் காணப்படும் ஓவியங்களுக்கு எதை கொண்டு வண்ணம் தீட்டினார்? மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு. குகைகளில் காணப்படும் ஓவியங்களுக்கு எதை கொண்டு வண்ணம் தீட்டினார்னா மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு. சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள், வீடுகள். சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் எதுனா அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள், வீடுகள். சித்தன்ன வாசலில் காணப்படும் ஓவியங்கள் எந்த வகையாகும்? சுவர் ஓவியங்கள். சித்தன்ன வாசலில் காணப்படும் ஓவியங்கள் எந்த வகை ஓவியங்கள் ஆகும்? சுவர் ஓவியங்கள். சுவர் ஓவியங்கள் எதை கொண்டு உருவாக்கினார்கள்? ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை உருவாக்கி ஈரப்பதம் காய்வதற்கு முன் வரைந்தனர். சுவர் ஓவியங்கள் எதை கொண்டு உருவாக்கினார்கள்னா ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை உருவாக்கி ஈரப்பதம் காய்வதற்கு முன் வரைந்தனர். யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டன? சுந்தரரின் நினைவாக. யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டன? சுந்தரின் நினைவாக. ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைத்தனர்? எழினி, திரைச்சீலை, கீழி, படாம். ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைத்தனர்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். சீவக சிந்தாமணியில் காப்பியத்தில் யார் யானை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது? குணமாலை. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது? குணமாலை. துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகின்றன? கலம்காரி ஓவியங்கள். துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறதுனா கலம்காரி ஓவியங்கள். கலம்காரி ஓவியங்கள் தற்போது மாநிலத்தில் வரையப்பட்டுள்ளது? தமிழகம், ஆந்திரா. கலம்காரி ஓவியங்கள் தற்போது மாநிலத்தில் வரையப்படுகிறதுனா தமிழகம், ஆந்திரா. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் பொந்தன்ன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் பொந்தன்ன என்ற பாடல் வரியை இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு டேஸ் மற்றும் டேஸ் ஓவியமாக வரைவார்கள். கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும். ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு டேஸ் மற்றும் டேஸ் ஓவியமாக வரைவார்கள்னா கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும். தற்போது எந்த வகை ஓவியங்கள் காண்பது அரிதாகிவிட்டது? ஓலைச்சுவடி ஓவியங்கள். தற்போது எந்த வகை ஓவியங்கள் காண்பது அரிதாகிவிட்டது? ஓலைச்சுவடி ஓவியங்கள். ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படும் காட்சிகள் யாவை? இதிகாசம் மற்றும் புராண கதை காட்சிகள். ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படும் காட்சிகள் யாவைனா இதிகாசம் மற்றும் புராண கதை காட்சிகள். ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம்? செப்பேடு. முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம்? செப்பேடு. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பரிபாடல். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பரிபாடல். இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இன்ன பலபல எழுத்துக்களை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல்.
தந்த ஓவியங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? கேரளா. தந்த ஓவியங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? கேரளா. கண்ணாடி ஓவிய கலைஞர்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றனர்? தஞ்சாவூர். தந்த ஓவியங்கள் கேரளா, கண்ணாடி ஓவியங்கள் தஞ்சாவூர். தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் தாள் ஓவியம். தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் தாள் ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். எந்த இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார்? இந்தியா இதழில். எந்த இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார்னா இந்தியா என்ற இதழில். கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் என்ன? கேலிச்சித்திரம். கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் கேலிச்சித்திரம். ஓவியத்தின் வேறு பெயர் என்ன? ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியத்தின் வேறு பெயர் என்னன்னு கேட்டால் ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர்கள் என்னன்னா கண்ணுள் வினைவர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடத்தின் வேறு பெயர்கள் என்ன? எழுதெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரை கூடம், சித்திர மாடம், சித்திரை மண்டபம், சித்திர சபை. ஓவிய கூடத்தின் வேறு பெயர்கள் என்னன்னா எழுதெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திரை அம்பலம், சித்திரை கூடம், சித்திரை மாடம், சித்திரை மண்டபம், சித்திரை சபை. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? கொண்டையராஜி. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவர் யார்னா கொண்டையராஜி. நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைப்பர்? பசார் பெயிண்டிங். நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைப்பர்? பசார் பெயிண்டிங். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களுள் ஒன்று மண் துகள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களுள் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுகனா கோடு பிளஸ் ஓவியம், கோட்டோவியம், கோடு பிளஸ் ஓவியம். செப்பேடு, செப்பு பிளஸ் ஏடு, செப்பேடு, செப்பு பிளஸ் ஏடு. எழுத்து பிளஸ் ஆணி, எழுத்தாணி, எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னரின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர்? செப்பேடுகள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர்? செப்பேடுகள். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று எதுன்னு கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது? கிபி 1122. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறதுனா கிபி 1122. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணப்படுபவை எவைனா ஓலைச்சுவடி ஓவியங்கள், கையெழுத்து படிகள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணப்படுபவை எவைனா ஓலைச்சுவடி ஓவியங்கள், கையெழுத்து படிகங்கள். தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளதுன்னா தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டது? 1000 ஏக்கர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டது? 1000 ஏக்கர்.
வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டப்பட்ட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் எது? தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தின். வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டப்பட்ட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் எதுனா தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலன்களின் எண்ணிக்கை 5. என்னென்னா கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் எத்தனை துறைகள் உள்ளன? 25. புலன்கள் கேட்டால் 5, எத்தனை துறைகள்னு கேட்டால் 25. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மற்றொரு சிறப்பு என்ன? சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ வசதி. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மற்றொரு சிறப்பு என்னன்னா சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ வசதி. இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது? தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் எங்கு கல்வி கற்று வருகின்றனர்? தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். உவேசா நூலகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை. உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. உவேசா நூலகம் எங்குன்னா சென்னையில். அது எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டால் 1942. உவேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளனன்னா 2128. உவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை 2128. உவேசா நூலகத்தின் எத்தனை நூல்கள் உள்ளன? 2941. உவேசா நூலகத்தில் எத்தனை நூல்கள் உள்ளன? 2941. கீழ்திசை நூலகம் எங்கு உள்ளது? சென்னை. கீழ்திசை நூலகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை. உவேசா நூலகமும் சென்னை, கீழ்திசை நூலகம் சென்னை. கீழ்திசை நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1869. கீழ்திசை நூலகம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1869. கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? 7வது தளம். கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? 7ஆம் தளம். கன்னிமாரா நூலகம் எங்கு உள்ளது? சென்னை. கன்னிமாரா நூலகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. தமிழ்நாட்டில் மைய நூலகம் எதுன்னு கேட்டால் கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டில் மைய நூலகம் எதுன்னு கேட்டால் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளது? 6 லட்சத்திற்கு மேல். கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளதுன்னா 6 லட்சத்திற்கு மேல். இந்தியாவில் வெளிப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எந்த நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எந்த நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறதுனா கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தின் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகின்றது? 3வது தளம். திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யுள் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை. வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் கிபி 1973ஆம் ஆண்டு தொடங்கி எப்பொழுது முடிக்கப்பட்டது? 1976. வள்ளுவர் கோட்ட கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டம் எதன் வடிவில் அமைக்கப்பட்டது? திருவாரூர் தேர் போன்ற வடிவம். வள்ளுவர் கோட்டம் எதன் வடிவில் அமைக்கப்பட்டது? திருவாரூர் தேர் போன்ற வடிவம். வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம்? 25 அடி அகலம், 25 அடி நீளம். வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் அகலம்னா 25 அடி அகலம், 25 அடி நீளம். வள்ளுவர் கோட்ட தேரின் மொத்த உயரம் 128 அடி. வள்ளுவர் கோட்ட தேரின் மொத்த உயரம் 128 அடி. வள்ளுவர் கோட்ட தேரின் மையத்தில் எண் கோண வடிவில் யாருடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது? திருவள்ளுவர் சிலை. வள்ளுவர் கோட்ட தேரின் மையத்தில் எண் கோண வடிவில் யாருடைய சிலை அமைக்கப்பட்டு உள்ளது? திருவள்ளுவர் சிலை.
வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளது? கருநிற பளிங்கு கல்லில். வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதுன்னா கருநிற பளிங்கு கல். அதே பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல். அறத்துப்பால் கருநில பளிங்கு கல், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லில், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லில். அறத்துப்பால் கருநில பளிங்கு கல், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல். திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளது? வள்ளுவர் கோட்டம். திருக்குறளின் கருத்துக்களை விளங்கும் ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளதுன்னா வள்ளுவர் கோட்டம். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. திருவள்ளுவர் சிலை எங்கு உள்ளதுன்னா கன்னியாகுமரி. அதனோட உயரம் எவ்வளோன்னு கேட்டால் 1133. திருவள்ளுவரின் சிலை எங்கு உள்ளதுன்னா கன்னியாகுமரி. அதனோட உயரம் எவ்வளவுன்னு கேட்டால் 133 அடி. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்தில் இருந்து டேஸ் அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 30 அடி. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்போது தொடங்கியது? 1990. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்போது தொடங்கியதுன்னா 1990. திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா 2000 ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள். 2000 ஜனவரி திங்கள் முதல் நாள். அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவர் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது? 38. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவர் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது? 38. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றில் மொத்தம் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை டேஸ் அடி உயரம் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது. 95. அறத்துப்பால் 38, பொருட்பால் இன்பத்துப்பால் 95. மண்டபத்தில் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் எந்த மொழியில் செதுக்கப்பட்டுள்ளது? தமிழ், ஆங்கிலம். மண்டபத்தில் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் எந்த மொழியில் செதுக்கப்பட்டுள்ளதுன்னா தமிழ், ஆங்கிலம். திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது? 3681. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 3681. திருவள்ளுவர் சிலை மொத்தம் டேஸ் டன் எடை கொண்டது? 7000 டன். திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. உலக தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது? மதுரை. உலக தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளதுன்னா மதுரை. காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் நிறுவப்பட்டது? தல்லாகுளம். காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது? தல்லாகுளம். மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் எத்தனை சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது? 87,000. மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் எத்தனை சதுரடி பரப்பில் கட்டப்பட்டதுன்னா 87,000. மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1981. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டதுன்னா 2016. மதுரையில் உலக தமிழ்ச்சங்க வெளிச்சுவரில் என்ன உள்ளன? 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரையில் உலக தமிழ்ச்சங்க வெளிச்சுவரில் என்ன உள்ளனன்னா 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரையில் உலக தமிழ்ச்சங்க நுழைவு வாயிலில் எந்த காட்சி உள்ளன? தருமிக்கு பாண்டிய மன்னன் போர்க்கிளி வழங்கிய காட்சி புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் உலக தமிழ்ச்சங்க நுழைவு வாயிலில் எந்த காட்சி உள்ளனன்னா தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய காட்சி. அது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய இடம் பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய இடம் பூம்புகார். பூம்புகார் பற்றிய செய்திகள் எந்த நூல்களில் காணப்படுகிறது? சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. பூம்புகார் பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை நூல்களில் காணப்படுகிறது.
பூம்புகாரில் மருவூர் பாக்கம் எனும் கடல் பகுதியையும் பட்டினப்பாக்கம் எனும் நகர் பகுதியையும் அமைந்திருப்பதாக கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். பூம்புகாரில் மருவூர் பாக்கம் எனும் கடல் பகுதியையும் பட்டினப்பாக்கம் எனும் நகர் பகுதியையும் அமைந்திருப்பதாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1973. பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடம் எத்தனை மாடங்கள் கொண்டதுன்னா 7 மாடங்கள். பூம்புகார் சிற்பக்கலை கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டது? மாதவி. பூம்புகார் சிற்பக்கலை கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டதுன்னா மாதவி. நெக்ஸ்ட் இலக்கணம். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர். தொழில் பெயர் எதை காட்டாது? எண், இடம், காலம், பால். தொழில் பெயர் எதை காட்டாதுன்னா எண், இடம், காலம், பால். தொழில் பெயர் எந்த இடத்தில் வரும்? படர்க்கை. தொழில் பெயர் எந்த இடத்தில் வரும்னா படர்க்கை. தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழில் பெயர் எத்தனை வகைப்படும்னா 3. தொழில் பெயர் 3 வகைப்படும். விகுதி பெற்ற தொழில் பெயர், முதநிலை தொழில் பெயர், முதநிலை திரிந்த தொழில் பெயர். தொழில் பெயர்கள் 3 வகைப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்த்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதிகள் எவை? தல், அல், அம், ஐ, கு, பு, உ, தி, சி, வி, மை. விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல். முதல்நிலை திரித்து தொழிற்பெயர் எதுனா ஊரு. ஒட்டம் என்பதன் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி என்பதன் தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர். சூடு என்பதன் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கேரக்டர் படைப்பாளர். கேரக்டர்னா படைப்பாளர். ஸ்கல்ப்சர் சிற்பம். ஸ்கல்ப்சர்னா சிற்பம். ஆர்டிஸ்ட் கலைஞர். ஆர்டிஸ்ட் கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. மனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி. ஏத்திடிக்ஸ் அழகியல். பிரஷ் தூரிகை. கார்ட்டூன் கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியங்கள். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். நெக்ஸ்ட் இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைக்கு இடும்பை படா டேஸ். இத்திருக்குறளில் வரும் சொல் என்னன்னா தவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைக்கு இடும்பை படாதவர். டேஸ் தீமை உண்டாக்கும். செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். டேஸ் தீமை உண்டாக்கும். செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. சோம்பல். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. சோம்பல். எழுத்தென்ப. எழுத்து பிளஸ் என்ப. எழுத்தென்ப. எழுத்து பிளஸ் என்ப. கரைந்துண்ணும். கரைந்து பிளஸ் உண்ணும். கரைந்துண்ணும். கரைந்து பிளஸ் உண்ணும். கற்றனைத்து பிளஸ் ஊறும். சேர்த்தெழுதுக. கற்றனை தூரும். பொறுத்துக. கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல். கற்கும் முறை என்னன்னா பிழை இல்லாமல் கற்றல். உயிர்க்கும் கண்கள். உயிர்க்கும் கண்கள் எதுனா எண்ணும் எழுத்தும்.
நெக்ஸ்ட் விழுச்செல்வன் அப்படின்னா கல்வி. விழுச்செல்வன்னா கல்வி. எண்ணி துணிக செயல். எண்ணி துணிகனா செயல். கரவா கரைந்துண்ணும். கரைவா கரைந்துண்ணும்னா காகம். கரைவா கரைந்துண்ணும்னா காகம்.